இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன காமத்திபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான அதே டைம்ல பரபரப்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ் பார்க்க போறோம். இந்த கதையில காமத்திபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கால் கேர்ள்ஸை மட்டும் ஏதோ ஒரு சைக்கோ தொடர்ந்து வித்தியாசமான முறையில கொலை பண்ணிட்டே இருக்கான். அந்த பெண்களுடைய அதாவது டெட் பாடியுடைய கையில ஒரு டாட்டூ இருக்கு. இந்த வித்தியாசமான டாட்டூக்கும் இந்த கொலைக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோ. முக்கியமா பரபரப்பா இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல செம ட்விஸ்டும் இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அம்மா அப்பா குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த புருஷங்காரன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு கேவலமா இருக்கு, டெய்லி ஒரே சாப்பாடு தான் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, நீங்க குடிப்பீங்க, வேலைக்கு போவீங்க, காசு மட்டும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு மட்டும் எப்படி செய்ய முடியும், கடையில காசை கூட ஒழுங்கா கொடுக்க முடியாம இதுக்கப்புறம் ஏதாவது மல்லிகை சாமான் வேணும் அப்படின்னா காசை கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டாங்க. நீங்க குடிக்கிற காசுக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, என்னால சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது, நீ சம்பாரிச்சு சாப்பிடு, சம்பாரிச்சு எனக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய செமையா அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஒரு வெளியே போயிட்டு உட்காந்துட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு சரக்கடிச்சிட்டே இருக்காரு. இந்த விஷயம்லாம் இந்த குட்டி பையன் பார்த்து பயங்கரமா அழுகுறான். அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்னமாச்சு, ஏமா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒன்னும் இல்ல கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பையன் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த பையன் கிட்ட இன்னொரு பெரிய பையன் வந்து பேசுறான். ஏன்டா சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அப்பாவை ஏதாவது ஒண்ணு பண்ணும், டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னுடைய அம்மாவை போட்டு செமையா அடிக்கிறாரு, என் அம்மாவை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னும் போது, சரி ஏதாவது பண்ணு அப்படின்னும் போது, நானே சின்ன பையனா இருக்கேன், எங்க அப்பா பெரிய ஆளா இருக்காரு, எனக்கு இப்பதான் 10 வயசு ஆகுது, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த 5 ரூபாய், நீ அந்த கடைக்கு போன அப்படின்னா 5 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்க முடியும், எலி பாசானம் வாங்கிட்டு போயிட்டு உன்னுடைய அப்பா குடிக்கிற சரக்குல கலந்து வச்சிட்ட அப்படின்னா அவரும் தெரியாம குடிச்சிட்டு இறந்து போவாரு, அதுக்கப்புறம் நீயும் உன்னுடைய அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னும் போது, இந்த குட்டி பையனும் சரி ஓகே அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப இந்த பையன் பண்ண போறது தப்பு அப்படின்னே புரியாம எலி மருந்த வாங்கிட்டு போயிட்டு அவங்க அப்பா குடிக்கிற சரக்குல கலந்து வச்சுட்டு இவன் பாட்டுன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கான். இப்ப அந்த அப்பா வராரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு உட்காந்துட்டு பாட்டுலாம் ஆன் பண்ணிட்டு சரக்கை ஊத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வெளியே வரான். வெளியே வந்தவன் கதவை லாக் பண்றான். இந்த டைம்ல இந்த அப்பா சரக்கு அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பயங்கரமா தொண்டை கவுதுதா அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு அப்படியே இந்த பையனுடைய கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போறாரு. இந்த பையன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தம்ம பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. லைட்டரே ஒர்க் ஆகல. இந்த டைம்ல அங்க யாரோ வந்துட்டு பத்த வச்சு கொடுத்துட்டு போறாங்க. இவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. உங்க கேஸ் தான் வந்துகிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயினும் உள்ள போறாங்க. ஜட்ஜி ஹீரோயின் கிட்டயும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிட்டயும் உங்களுக்கு டைவர்ஸ் வாங்குறதுல ஓகே தானா, எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு குழந்தையும் கிடையாது, டைவர்ஸ் ஈஸியாவே கிடைக்கும், ஆனாலுமே உங்களுக்கு நான் 6 மாசம் டைம் கொடுக்குறேன், கவுன்சிலிங்லாம் போங்க, திரும்பி சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படியே முடியல அப்படின்னா 6 மாசம் கழிச்சு வந்து எங்களால சேர்ந்து வாழவே முடியாது, வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய அப்பாவும் அப்படி போயிட்டே இருக்கும் போது அப்பா ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க, இந்த டைவர்ஸ்க்கு நான் அப்ளை பண்றேன், என் புருஷனை பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க என்னுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என்னால இதுக்கப்புறமும் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாது ப்ளீஸ் அப்படின்னும் போது அப்பாவும் சரி ஓகேமா உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு தேள் வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து கத்துறாங்க. அந்த தேள் டக்குன்னு காணாம போகுது. இது நம்ம ஹீரோயினுடைய இமேஜினேஷன் மட்டும்தான். நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடிக்க தேள் வர மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் வரும் மக்களே. இதனாலேயே புருஷன் கூட ஒழுங்கா வாழ முடியாம புருஷன் கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்காங்க, அவரும் ஓகேன்னு சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காமத்திபுரா அப்படின்னு சொல்லிட்டு லீகலா பிராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவை காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற குப்பையெல்லாம் போடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொண்ணுடைய டெட் பாடி கிடக்குது. இதை ஒருத்தன் பார்த்து பயப்படுறான். இப்போ இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயின் டீமோட இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தவங்க முதல்ல டெட் பாடியை செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தலையில செமையா காயம் பட்டிருக்கு. தலையில காயம் பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது கையில ஒரு தேள் டாட்டூ
இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. இப்போ டிசிபி வந்திருப்பாரு. நேரா அவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணியாச்சு, இங்க இருக்கிற பிராஸ்டியூட் தான் நினைக்கிறேன், தலையில அடிபட்டு இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னும் போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேஸ முடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரியும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய டீமும் சேர்ந்துட்டு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு விசாரிக்கும் போது எனக்கு தெரியல, இந்த பொண்ணை பார்த்தது இல்ல அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அப்படியே தயான்னு ஒரு பிம்ப காமிக்கிறாங்க. இவங்க பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிம்புக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி லதாவை நேத்து நைட் வந்த டாக்டர் கொலை பண்ணிட்டு போயிட்டான், அந்த ஆளு ஏன் அப்படி பண்ணா அப்படின்லாம் தெரியல, போலீஸ் டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க பிரதாப் ஜி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன், அந்த டாக்டர் எவ்வளவு காசு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 5 லட்சம் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, அதுல 3 லட்சம் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பிரதாப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மொத்த காமத்திபுராவையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். இங்க இவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது, எக்கச்சக்கமான பெண்களை வச்சு பிராஸ்டியூஷன் பண்றான் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய டீமை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இறந்து போன பொண்ணு யாருனாச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவங்களால கண்டே பிடிக்க முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் கூடவே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பிரதாப் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம், கண்டிப்பா அவன் உதவி செய்வான், இங்க என்ன விஷயம் நடக்குது என்ன விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படின்னும் போது அவங்கிட்ட நான் போயிட்டு உதவி கேட்கணுமா, அவன் ரவுடி பையன் அவர் பிம்பு அப்படின்னு சொல்லும் போது, பிம்பா இருந்தா என்ன மேடம், நமக்கு உதவி செஞ்சா போதாதா, நம்ம சீக்கிரமா இந்த கேஸ முடிக்கணும் அப்படின்னா யாருகிட்ட வேணா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டு பிரதாப்ப மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, இந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும், அந்த பொண்ணையும் தெரியும் கொலைகாரனையும் தெரியும், நீ கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை தூக்கி மேல வச்சுட்டு இது உன்னுடைய மெடிக்கல் ஃபைல் தான், அதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னும் போது நான் எதுக்கு ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி ஓகே அதை விடு, உனக்கு இன்னமும் அந்த தேல் வர மாதிரி கனவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் யாரா நீ என் பர்சனல் லைஃபை பத்தி கேள்வி கேட்க, நீ யாரு, அந்த ஆன்சர்லாம் பண்ண முடியாது, உன்னுடைய உதவி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஒருத்தன் கார்ல வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு கால் பண்றான், அந்த பொண்ணு வந்து காருக்குள்ள ஏறா. இப்ப இந்த காரு போயிட்டே இருக்கும் போது ஆள் அறவுமே இல்லாத ஒரு ஹைவே பகுதியில ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இவங்க காருக்குள்ளேயே வச்சு கசமுசா பண்றாங்க. கசமுசா முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையன் இந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹைவேல அந்த பொண்ணுடைய டெட் பாடி கிடக்குது. இந்த டெட் பாடியுடைய கையிலயுமே அதே போல ஒரு டாட்டூ இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயின் நிறைய கேஸ ஈஸியா சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த அவார்டு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வருது. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் முன்னாடி போலீஸா இருந்திருப்பாரு. இந்த நியூஸ் பேப்பரை பிரதாப் பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூடவே ஒருத்தர் அசிஸ்டன்ட் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த கான்ஸ்டபிள வர வச்சு நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்கும் போது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிடையாது, பயங்கர திறமையான ரொம்ப நேர்மையான ஆபீசர், லஞ்சம் கூட வாங்க மாட்டானா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணுடைய அப்பாவை பத்தி சொல்லு அப்படின்னும் போது அவரும் போலீஸா இருந்தாரு, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, என்னுடைய அப்பாவை அந்த பொண்ணுடைய அப்பா கொலை பண்ணிட்டாரு, அதுக்கு பதிலா நான் அந்த பொண்ணை பழி வாங்க போறேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி இருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறா. அந்த தயா வந்துட்டு இந்த பிம்பு கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது இவன் வந்துட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு முன்னாடியே கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேடமை என்ன பார்க்க கூட்டிட்டு வா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினை இங்க கூட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் காலைல ஏஞ்சி ஜாகிங் போயிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரி அந்த ஹைவே பக்கத்துல ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இந்த டெட் பாடியோடைய கையிலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் டாட்டூ இருக்கு. இத பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனவங்க இத போட்டோ எடுத்து மேலதிகாரிக்கு அமுச்சு விட்டு, இது சீரியல் கில்லிங்கா இருக்கலாமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னும் போது, ஏமா அப்படி இப்படி வெளியே போயிட்டு சொல்லி விட்டுற போற, மீடியாக்காரங்க இதை புடிச்சிட்டு நம்ம உயிரை வாங்கிடுவாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம், இது என்னன்னு முதல்ல ப்ராப்பரா விசாரணை பண்ணுங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போனை கட் பண்ணிட்டு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரதாப்ப காமிக்கிறாங்க. பிரதாப் வந்துட்டு அந்த தயாக்கு கால் பண்ணி உன்னை தேடி போலீஸ் வருவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத,
உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா கூட உன்னை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னும் போது, பாஸே என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னா உங்களுக்கு நான் காசு கொடுத்தேன், இப்போ என்னைய மாட்டி விட பாக்குறீங்க அப்படின்னும் போது, இது மாட்டி விடுற மாதிரி கிடையாது, இப்போ நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை போலீஸ் விசாரிச்சாங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து என்ன விஷயம் பண்ணானோ அதை மொத்தமா சொல்லிடு, அந்த டாக்டரை மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஏசியும் டிசியும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என்ன விஷயம் தான் ஆச்சு, 2 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த கேஸ் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பெண்களுமே காமத்திபுராவை சேர்ந்த பிராஸ்டியூஷன்ல ஈடுபடக்கூடிய பெண்கள் தான். இவங்க 2 பேருடைய கையிலயுமே இந்த மாதிரி ஸ்கார்பியன் டாட்டூ இருக்கு. 2 பேரையுமே ஒரே நபர் தான் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் இந்த விஷயத்த சீரியல் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டிசிக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னும் போது, உங்ககிட்ட இந்த கொலையை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்ப் இருக்கான், அவங்கிட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா அவனை போயிட்டு மீட் பண்ணுமா, அவங்கிட்ட போயிட்டு உதவி கேட்கணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னும் போது, அப்படிலாம் யோசிக்காதீங்க, 2 கொலை கேஸ் ஆரம்பிச்சா முடிய எவ்வளவு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். சோ பிம்ப் ரவுடி அப்படின்லாம் பார்க்காம நம்ம கேஸுக்கு அவனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு பிரதாப்பை மீட் பண்ணி, எனக்கு அந்த கொலைகாரனை பத்தின டீடைல் வேணும், உனக்கு என்கிட்ட இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு இன்னமும் அந்த தேடலாம் வர மாதிரி கனவு, இல்யூஷன், இமேஜினேஷன்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா வருது, அந்த இல்யூஷன் காரணமா தான் நானும் என் புருஷனும் டைவர்ஸ் வாங்கி இப்போ பிரிய போறோம் அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இறந்து போன பொண்ணு தயா கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய டீடைல் எல்லாம் கொடுக்குறான். இப்போ போலீஸ் போயிட்டு தயாவையும் அந்த டாக்டரையும் அரெஸ்ட் பண்றாங்க. முதல்ல தயா கிட்ட விசாரிக்கும் போது அந்த டாக்டர் ஒரு 10 வருஷமா என்னுடைய இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், காசும் நிறையவே கொடுப்பாரு, வழக்கம் போல வந்தாரு, ஆனா எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே டாக்டர் கிட்ட இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் வழக்கம் போல போனேன், எப்பவும் போல அந்த பொண்ணு கூட ஒன்னார்னு முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா, அப்போ நான் தான் அந்த பொண்ணை நான் என்ன தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடும் போது தலையில காயம் பட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இது கொலை கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட், என்ன காப்பாத்திக்க நான் ட்ரை பண்ணும் போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, அப்படின்லாம் இதுல எழுத முடியாது, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ், இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னும் போது, அங்க போகும்போது உனக்கு அசிங்கம்லாம் தெரியலையா, முதல்ல இந்த ஆளை கூட்டிட்டு போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது மெடிக்கல் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரதாப்புடைய ஆள் ஒருத்தனை காமிக்கிறாங்க. 2வதா ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் தன்னுடைய ஆளை அமுச்சு வச்சிருக்கான். இந்த ஆளு போயிட்டு அந்த 2வதா இறந்து போன பொண்ணுடைய ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது, நாங்க நைட்டு ஏதாவது கஸ்டமர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், அந்த டைம்ல ஒரு பையன் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட அந்த பொண்ணு கார்ல ஏறி போன விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காருடைய கலரு, காருடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் சொல்லும் போது, இப்ப இந்த அடியாளு பிரதாப்க்கு கால் பண்ணி சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த டாக்டரை காமிக்கிறாங்க. டாக்டர் கிட்ட யூரின் சாம்பிள் கொண்டு வாங்க அப்படின்னும் போது இவரும் அந்த கப்புலாம் வாங்கிட்டு பாத்ரூம் குள்ள போறாரு. பாத்ரூம் குள்ள வந்தவரு கையோட ஒரு கத்தியும் கொண்டு வந்திருக்காரு. அந்த கத்தியை யூஸ் பண்ணி கழுத்தறுத்துக்கிட்டு இந்த மனுஷன் இங்கேயே இறந்து போறாரு. இந்த விஷயத்த போலீஸ்காரர் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா காண்டாகிறாங்க. யா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, அந்த ஆளு தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு சாரி மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த டாக்டர் என்ன விஷயம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் வந்து அந்த தயாவை மீட் பண்ணி புதுசா யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்திருக்காங்க, கொஞ்சம் காசு செலவாகும் அப்படின்னும் போது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காசை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு கூட ஜாலியா இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. பயந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இந்த ஆளை கொலை பண்ண பாக்குறா, பயங்கரமா அட்டாக் பண்றா. அப்ப இவரு புடிச்சு தள்ளி விடும் போது அந்த பொண்ணுடைய தலை அங்க இருக்க ஏதோ ஒரு கம்பியில பட்டு அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் ஆயிருக்கா. இந்த விஷயம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பிரதாப் அந்த 2வது கொலைகாரனை பத்தியும் அந்த கொலைகாரனுடைய காரை பத்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான் போல. இப்ப அந்த கொலைகாரனை புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் தான் அன்னைக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி இந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏதோ ஒரு பிம்பு நம்பர் கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு கால் பண்ண இந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போனேன்
போனேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்ல, அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ணா நான் திருப்பி அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது காரை ஒரு பக்கமா நிப்பாட்டி இந்த பொண்ணு கூட கசமுசா பண்றான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு இந்த பையனை பார்த்து பே ஊன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அங்க இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி இந்த பையனை அட்டாக் பண்ணி இந்த பையனை கொலை பண்ண பார்க்கும்போது, ஏன்டி இப்படி பண்ற, எதுக்கு என்ன அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு அமைதியாகாம மறுபடியும் அந்த ஸ்க்ரூ டிரைவரால குத்தும் போது இவன் செம்மையா காண்டாயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை புடுங்கி இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க தாறுமாறா குத்தி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு. சத்தியமா நான் கொலை பண்ணும் அப்படின்லாம் கொலை பண்ணவே இல்ல, ஜாலி பண்ண கூட்டிட்டு போயிட்டு நான் எதுக்காக இந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அப்படியே ஹீரோயின் டேட்டூவை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய உடம்புல நீ இந்த டேட்டூவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பார்த்தேன். என்னம்மா இந்த டேட்டூ ரொம்ப புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ இதே கேள்விய அந்த டாக்டர் கிட்ட கேட்டிருப்பாங்க. டாக்டர் கிட்ட கேட்கும்போது, நான் இந்த டேட்டூவை பார்க்கவே இல்ல, இந்த டேட்டூவை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவ்வளவுதான், 2 கேஸ்லயுமே குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு மேலதிகாரியை பார்த்து இந்த எல்லா விஷயமே சொல்லும் போது அவரு பயங்கரமா பாராட்டுறாரு. 2 நாள்ல 2 குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க, உன்னுடைய ப்ரமோஷனை பத்தி நான் மேல பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ இந்த கேஸ் இன்னமும் முடியலன்னு தோணுது சார். இந்த கேஸுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது, ஏமா உனக்கு என்னமா ஆச்சு, இந்த கேஸுக்கும் உனக்கும் எப்படிமா கனெக்ஷன் இருக்கும், உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு 10 நாள் லீவ் போட்டு போ, அதை விட்டு உனக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்லாம் சொல்லாத அப்படின்னும் போது, இல்ல சார் இந்த போட்டோவை பாருங்க, 2 பெண்களுடைய கையிலயுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி டாட்டூ போடப்பட்டிருக்கு, நம்ம இந்த கேஸ்ல எதையோ மிஸ் பண்றோம், நம்ம இன்னமும் உண்மையான குற்றவாளியை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னும் போது, முடிஞ்சு போன கேஸ நோண்டிட்டு இருக்காம முதல்ல இங்கிருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே பேசாம இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா பயங்கரமா யோசிக்கிறாங்க, நமக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, சரி ஓகே அதை கூட விடு, இந்த பிரதாப்புக்கு எப்படி நமக்கு இல்யூஷன்லாம் வரும் அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவனுக்கே கால் பண்ணி கேட்கும் போது, உன்னுடைய மெடிக்கல் ஃபைல என்கிட்ட இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய அப்பா ஒரு டாக்டரை போயிட்டு மீட் பண்ணிருக்காரு, அவங்களும் செக் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த மெடிக்கல் ஃபைல பார்த்து தான் சொன்னேன், அப்பயே இந்த மெடிக்கல் ஃபைல பாரு அப்படின்னு சொன்ன, நீ தான் பார்க்கவே இல்ல, பரவாயில்ல நான் உனக்கு போட்டோ அனுப்புறேன், நீ வேணா போயிட்டு விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பும் போது இப்போ நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த டாக்டரை பாக்குறாங்க. இந்த டாக்டருடைய பேரு ரேகா மக்களே. இந்த டாக்டரை மீட் பண்ணி நான் ஒரு கொலைகேஸை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன், உங்களால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டூடைய போட்டோலாம் காமிக்கும் போது 2 போட்டோவையும் பார்த்துட்டு 2 டாட்டூவையும் ஒரே நபர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டாட்டூலாம் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான், ஒரே நபர் போட்டா மட்டும்தான் ஒரே மாதிரி வரும், ஒரு டாட்டூவை ஒருத்தர் போட்டுட்டு இன்னொரு டாட்டூவை வேற ஒருத்தர் ஒரே மாதிரி போட ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது, இந்த 2த்தையும் பாருங்க, பார்க்க அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கு, கண்டிப்பா 2 டாட்டூவையும் ஒரே நபர் தான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த போட்டோவை எடுத்து வைக்க ட்ரை பண்ணும்போது இவங்களால போட்டோவை எடுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அந்த டாட்டூ வந்துட்டு இவங்களுக்கு உண்மையா தெரிய ஆரம்பிக்குது, டாட்டூ வந்துட்டு அந்த ஸ்கார்பியனா உண்மையா தெரிய ஆரம்பிக்குது. இவங்க பயப்படுறாங்க. இந்த விஷயத்த டாக்டரும் நோட் பண்றாங்க. நோட் பண்ணிட்டு என்னுடைய நம்பரை உனக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயின் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. போலீஸா இருந்துட்டு எப்படி உன்னால பொய் சொல்ல முடியுது, வந்த அப்படின்னா வந்த வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னும் போது, இல்ல நீங்க உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியாது, நீ யாருன்னே தெரியாது, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பிரதாப்பை மீட் பண்ணி, என்னை பத்தி உனக்கு அப்படி என்ன விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரியும், என்னுடைய அப்பாவை உன்னுடைய அப்பா தான் கொலை பண்ணாரு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா உன்னுடைய அப்பா கண்டிப்பா நல்லவனா இருந்திருக்க மாட்டான், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது இப்ப இவரு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அந்த போட்டோல இருக்கிற குட்டி பொண்ணு தான் நீ, அவங்க கூட ஒரு அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா, இப்போ உன் கூட இருக்கிறவரு உண்மையான அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, பொய் சொல்லாத அப்படின்னா அந்த போட்டோக்கு பின்னாடியே அட்ரஸ் இருக்கு, நீ வேணா போயிட்டு நேரா விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின்கா தலையில இடியே உழுந்த மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி குழப்பத்தோடு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக், ஒரு தாடிக்காரரை காமிக்கிறாங்க. இவர் தான் ஹீரோயினுடைய உண்மையான அப்பா, இவர் கூட பிரதாப்புடைய
அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டு பணத்தை கொடுத்துட்டு உன்னுடைய பொண்ணை எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீ என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இன்னும் கூட பணம் வாங்கிக்கோ அப்படின்னும் போது நான் ஒத்துக்கிட்டாலும் என் மனைவி ஒத்துக்க மாட்டா அப்படின்னா நீ முதல்ல போயிட்டு மனைவி கிட்ட பேசிப்பாரு அப்படின்னும் போது இவரும் அந்த காசு அதுக்கப்புறம் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மனைவி கிட்ட பேசும்போது அவங்க ஈன்னு வாங்கிக்கிறாங்க. மகளை கொடுத்தனுப்பணும் அப்படின்னும் போது கோவப்படுறாங்க. இங்க பாரு, நம்மளெல்லாம் கண்டிப்பா இந்த மகளை வளர்த்து ஒழுங்காலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, காசு வருது குட்டமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரனும் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கும் போது இவங்களும் வேற வழி இல்லாம அதை வேற வழி இல்லாம அப்படின்லாம் சொல்ல முடியாது, காசுக்கு ஆசைப்பட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பிரதாப்புடைய அப்பாவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கூடவே பிரதாப்பும் போறாரு. பிரதாப் வந்துட்டு சின்ன பையனா இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் கிளம்பி கல்கத்தா போறாங்க. அங்க போயிட்டு லோக்கல் போலீஸ மீட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா வந்திருக்கேன், கூட ஒரு போலீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டுட்டு அந்த போட்டோக்கு பின்னாடியே அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு போயிட்டு பார்க்கும்போது இன்னமும் இவங்க உயிரோட தான் இருக்காங்க. இவங்க கிட்ட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணை காணோம், இந்த பொண்ணு எங்க போறா எங்க வரா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அப்பா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அம்மா உண்மையை சொல்லிடுறாங்க. என்னுடைய பொண்ணை இந்தால் தான் காசுக்கு ஆசைப்பட்டு வித்துட்டாரு, இப்ப என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க மக இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு கால்களை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டு நம்பர்ல இருந்து கால் வருது, அதுவும் 000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வருது. இந்த பொண்ணு அட்டென்ட் பண்ணா உனக்கு காசு வேணும் அப்படின்னா நான் சொல்ற டாட்டூ ஷாப்புக்கு போயிட்டு டாட்டூ போட்டுட்ட அப்படின்னும் போது உனக்கு அந்த டாட்டூ கடைக்காரனே காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்றா. நீ ஒரு வாட்டி போய் தான் பாரு அப்படின்னும் போது சரி ஓகே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் கடையுடைய அட்ரஸ மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்றான். இந்த பொண்ணும் கிளம்பி அந்த கடைக்கு போறா. இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வா டாட்டூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இந்த டாட்டூவை நான் ஒரு மாசம் கழிச்சு ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவா தானா அழிஞ்சு போயிடும், இது ஒன்னும் பெர்மனன்ட் டாட்டூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாட்டூ போட்டு காசையும் கொடுத்து அனுப்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பொண்ணுடைய பிம்ப காமிக்கிறாங்க. ஒரு கிளைண்ட்டுக்காக இந்த பிம்பு வெயிட் பண்ணிட்டு கால் பண்றான். சார் என்ன இன்னும் ஆளை காணோம் அப்படின்னும் போது நான் வந்துகிட்டு இருக்கேன், டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னும் போது சரி ஓகே இந்த ஹோட்டல்ல இந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே டாட்டூ போட்ட இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரும் வரவே இல்லை. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய இல்யூஷன்லாம் வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு எதையோ பார்த்து பயப்படுறா, ஏதோ ஒரு உருவம் இந்த பொண்ணை துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு பயந்துட்டே ஓடி போயிட்டு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போறா. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு தனியா வந்தாலா கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு மட்டும்தான் தனியா வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு வச்சுட்டு இந்த லோக்கல் போலீஸ் அந்த பெரிய அதிகாரிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு தனியா வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா போல, அந்த பொண்ணுடைய கையில வித்தியாசமா ஒரு தேள் டாட்டூ இருக்கு அப்படின்னும் போது தேள் டாட்டூவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலதிகாரியே ஷாக் ஆகுறாரு. நீ இந்த கேஸை விசாரிக்க வேணாம், அதித்தியை பாத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ சொன்னது கரெக்ட், இது ஒரு சீரியல் கில்லிங் தான், இந்த கேஸ் இன்னும் முடியல, நீ தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னும் போது நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக். பிரதாப்பும் பிரதாப்புடைய அப்பாவும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வராங்க. கடத்திட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த அப்பங்காரன் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் இதான் உன்னுடைய வீடு, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னும் போது இந்த பொண்ணு சாப்பாட்டை தட்டி விட்டு மூஞ்சி மேலேயே காரி துப்பும் போது இவன் இந்த பொண்ணை காதா மட்டும் ஒரு போடு போட்டு கதவை லாக் பண்ணு, இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை 12 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் வலி தாங்க முடியாம செமையா கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த அப்பங்காரன் இல்லாத சமயமா பார்த்து பிரதாப் கிட்ட இந்த ஆளு என்ன போட்டு படாத பாடுபடுத்துறான், என்னால வலி தாங்க முடியல, இது என் ஃபேமிலியோடைய போட்டோ, நீ எனக்கு உதவி செய் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அந்த அப்பங்காரன் உள்ள வரா, பிரதாப் வெளியே போயிடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோனுடைய அப்பா இருக்காரு. என்னமா ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல அப்படின்னும் போது ஆமாப்பா வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னும் போது சரிம்மா நானும் காஃபி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் போயிட்டு குளிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. திரும்பி வந்து ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண, ஒரு கப்பு காஃபிக்கு இவ்வளவு பெரிய ஹக், இவ்வளவு பெரிய தேங்க்யூவா அப்படின்னும் போது இந்த கப்பு காஃபிக்கு கிடையாது, என்னுடைய வாழ்க்கையவே மாத்தந்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் என்ன தூக்கிட்டு வந்து
வளர்க்கல அப்படின்னா என் வாழ்க்கை எப்படிலாம் நாசமா போயிருக்கும், நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது இவருக்கு கண்லாம் கலங்குது. நான் எப்பயுமே உன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா நான் உன்னை வந்துட்டு தூக்கி வளர்த்த பொண்ணா நினைக்க கூட கிடையாது, என்னுடைய பொண்ணா அப்படிதான் பாக்குறேன், அதனால தான் சொல்ல மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரதாப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போயிட்டு இந்த நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய அப்பா ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அடைச்சு வச்சிருக்காரு, அந்த பொண்ணை ஏதாவது பண்றுவாரோன்னு பயமா இருக்கு, நீங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்னும் போது இவரும் டீமோட போறாரு. போயிட்டு கதவை தட்டும் போது அந்த அப்பங்காரன் வந்து கதவையே ஓபன் பண்ண மாட்டான். ரொம்ப நேரமா கதவை தட்டுறாங்க. பொறுமையா வந்து கதவை ஓபன் பண்ணும் போது இவரு போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணா யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு இங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா நகரு, உள்ளுக்குள்ள செக் பண்ணும் அப்படின்னும் போது இவரு தடுக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா கன் எடுத்து இவனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நடந்த தள்ளு முள்ளுல தெரியாம ஷூட் பண்றாரு. இவன் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து இறந்து போறான். உள்ளுக்குள்ள ஹீரோயின் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரே தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எதையோ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நிறைய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, எங்க கூட்டிட்டு போயும் சரியே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தான் இந்த சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த உங்க பொண்ணு பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயே விசாரிக்கும் போது நான் ஒரு தேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த தேலை போக வைக்கிறேன், அந்த தேலை புடிச்சு டப்பாக்குள்ள போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னாடைஸ்லாம் பண்ணி அந்த தேல் வர அந்த இமேஜினேஷனை போக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஆனா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு தான் தெரியல, திடீர்னு மறுபடியும் அந்த தேல் நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மறுபடியும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மூணாவதா ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய டெட் பாடியை டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க சந்தேகப்பட்டீங்க இல்லையா, அந்த டாட்டூல சம்திங் என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டூல எல்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் இருக்கு. போதைப் பொருளை மிக்ஸ் பண்ணி தான் டாட்டூ போட்டிருக்காங்க. அதுவும் சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த டாட்டூ போடப்பட்டிருக்கு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, அந்த கொலகாரன் இந்த பொண்ணுங்களுக்கு இந்த டாட்டூ போட்டு விடுறான். இந்த டாட்டூல எல்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக் உடனே வேலை செய்யாது, உடனே வேலை செய்யணும் அப்படின்னா வாய் வழியா எடுத்தா மட்டும்தான் வேலை செய்யும். இப்படி ஸ்கின்ல போட்டதுக்கு அப்புறமா அது வேலை செய்ய ரொம்ப டைம் ஆகுது. இவங்க வந்துட்டு பிராஸ்டியூட் அப்படின்றதுனால ஏதாவது கிளைண்ட் கூட இவங்க ஒன்னா இருக்கும் போது ரத்தத்துல அந்த ட்ரக் ரொம்ப ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்குது. வேகமா பரவும் போது இவங்க கண்ணுக்கு நிறையவே இல்யூஷன் தெரிய ஆரம்பிக்குது, இல்லாத விஷயத்த கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கற்பனை பண்ணி இவங்க கிளைண்ட் அட்டாக் பண்ணும்போது கிளைண்ட் சமையா கோவமாயிட்டு இவங்க பிராஸ்டியூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சு இவங்கள கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ரொம்ப பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா டாட்டூ ஷாப் உடைய டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டீம் அமைச்சு வைக்கிறாங்க. இதே டைம்ல சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு இந்த 3 பெண்களும் கண்டிப்பா அந்த கொலகாரன் கூட பேசிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த 3 பெண்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னும் போது அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 3 பொண்ணுங்களும் சாவறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இவங்க போனுக்கு ஏதோ வெளிநாட்டு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆன்லைன் ஆப் யூஸ் பண்ணி போன் பண்ணிருக்காங்க. அது யாரு பண்ணா, எங்க இருந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா 3 பெண்களுக்கும் அந்த கொலகாரன் கால் பண்ணிருக்கான் போல மேடம் அப்படின்னும் போது இதுவே ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இதே டைம்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா டாட்டூ ஷாப் உடைய போன் நம்பர்ஸ் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினுடைய டீம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டீடைல வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னும் போது இப்போ இந்த டாட்டூ ஷாப் உடைய ஓனர்ஸ் உடைய நம்பர்ஸ் எல்லாம் இவரு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 பெண்களுக்கும் ஏதோ ஒரு ஆப் மூலமா வெளிநாட்டு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு பாத்தீங்களா. இதே போல இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கும் அந்த வெளிநாட்டு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. இந்த பையனும் அதே ஆப் யூஸ் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் இந்த தாடிக்காரு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது உண்மையா ஒரு பையன் டாட்டூ போட்டான் பாத்தீங்களா, அந்த பையனுடைய டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பா இந்த பையன் தான் இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் டாட்டூ போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது உடனே அந்த பையனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பையனுடைய வீட்டுக்கே கிளம்புறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி ஹலோ அப்படின்னும் போது அந்த பக்கம் இருக்கிறது அந்த இஸ்மாயில் தான். பேசாம ஒரு மாதிரி முடிக்கிறான். ஹலோ யாரு, போன் போட்டா பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹலோ 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 நான் இஸ்மாயில் அப்படின்னும் போது சொல்லு இஸ்மாயில் அப்படின்றாங்க. இப்போ உடனே கொலகாரன் போனை புடுங்கி
புடுங்கி இஸ்மாயில் பேசுறது இதான் கடைசி, கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில ஷூட் பண்ணி கொலை பண்றான். நம்ம ஹீரோயின்கா ஒன்னும் புரியல, இவனை யாரு கொலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்பாட்டுக்கே போறாங்க. கடைக்கு போனா கண்டிப்பா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவனையும் அவனுடைய மனைவியையும் யாரோ ஷூட் பண்ணி கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு அப்படின்னா இவன் தான் கொலைகாரனுக்காக ஒர்க் பண்ணிருக்கான் போல, போலீஸ் இவனை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த கொலைகாரன் கண்டுபிடிச்சிட்டு அவன் நேரா வந்து தான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுறாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போய் தேடி பார்க்கும்போது இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலான அந்த இங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. அதையெல்லாம் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டாட்டூ ஷாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா காமத்திபுராக்குள்ளேயே இருக்கும். கண்டிப்பா இந்த டாட்டூ ஷாப்பை பத்தியும் இந்த கொலைகாரனை பத்தியும் பிரதாப்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி கொலையெல்லாம் நடக்குது, கண்டிப்பா உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் இப்போ நடக்கிறது சீரியல் கில்லிங், யாரோ பெண்களை மட்டும் கொலை பண்ணிட்டு அவங்க கையில இந்த மாதிரி டாட்டூ போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் யோசிக்கிறான், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இல்ல வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடியாட்களை வெளியே அமுச்சு விட்டுட்டு இந்த ஏரியால ஒரு பையன் இருக்கான், பயங்கர வியர்டான பையன், அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது எப்படி அவ்வளவு உறுதியா அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனுக்கு 10 வயசா இருக்கும் போது அப்பாவை விஷம் வச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல நடந்த விஷயத்த சொல்றான். அவனுடைய பேர் என்ன, அவனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரு ஆசிஃப், அவனுடைய போட்டோ டீடைல் எல்லாமே உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஹீரோயினும் டீடைல ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆசிஃபோடைய போட்டோ இருக்கு. இந்த போட்டோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, மயக்கம் போடுறாங்க. போன்லாம் கீழே போட்டு ஒரு மாதிரி மயக்கம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எந்திரிக்கிறாங்க. மேடம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த கான்ஸ்டபிள் கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இந்த ஆசிஃப் எங்க இருக்கான்னு பாருங்க, கூடிய சீக்கிரமே இவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதே டைம்ல டாக்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இஸ்மாயிலுடைய மனைவியுடைய வாயிலிருந்து சீமன் சாம்பிளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கண்டிப்பா இது அந்த ஆசிஃப்க்கு சொந்தமானதா இருக்கணும். அந்த பயவழிய உடனே தேடி கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணா அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க தேடுறாங்க. அந்த பையனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அந்த பையன் யூஸ் பண்ண பிரஷ் கிடைக்குது. இதை மேட்ச் பண்ணி பார்த்தா அந்த பையன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும்னு இதையும் லேப்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆமா இந்த பையனை ஊரு முழுக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய டீமும் தேடி அலைகிறாங்க. இந்த பையன் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ இந்த பையனை கடத்தி கொண்டு வந்து வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீ யாரு, என்ன ஏன் இங்க கொண்டு வந்து கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னை காப்பாத்த வந்த தெய்வம்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரன் சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு எப்பயாச்சும் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃபோடைய போட்டோவை காமிக்கும் போது ஆமாமா 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஏசி சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்தான், நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னும் போது அப்பா இவன் ஒரு பயங்கரமான கொலைகாரன், இந்த பையனை பாத்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, கதவெல்லாம் ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆசிஃப் பிரதாப் கிட்ட தான் ஒர்க் பண்ணிருக்கான். பிரதாப் தான் நீ வந்துட்டு இந்த போலீஸ்காரியோடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பனை ஏமாத்தி இந்த மெடிக்கல் ஃபைலை எப்படியாச்சும் கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவனும் வந்து அப்பாவை ஏமாத்தி இந்த மெடிக்கல் ஃபைலை கொண்டு போய் கொடுத்திருக்கான். அதை வச்சுதான் அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான் போல. மக்களே இந்த விஷயம்லாம் நமக்கு குட்டி பிளாஷ்பேக்கா காமிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கொல்கத்தா போலீஸுக்கு கால் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன், நேரா போயிட்டு அன்னைக்கு நம்ம போயிட்டு ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேமிலி கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு இவன் பேர் என்னன்னு கேளுங்க, இவனை பத்தி வேற ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னும் போது கொல்கத்தா போலீஸ் அந்த கான்ஸ்டபிளும் போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய சொந்த அப்பா கிட்டயே போட்டோவை காமிச்சு இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் பேரு சங்கர், இவன் சின்ன வயசுல இங்க தான் சுத்திட்டு இருந்தான், இப்போ மும்பை போயிட்டு செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், எப்பயாச்சும் ரொம்ப ரேரா இங்க வந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த இந்த போலீஸும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பிரதாப்ப காமிக்கிறாங்க. இவன் தூங்கிட்டே இருக்கும் போது அந்த வெளிநாட்டு நம்பர்ல இருந்து கால் வருது, சொல்லு ஆசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்ணும்போது யாரோ பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்லாம் தெரியல. உடனே பிரதாப் கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு போறான். அங்க போயிட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆசிஃப் நீ இன்னும் வரலையா இல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கூடவே ஒரு கான்ஸ்டபிள் சுத்திட்டு இருப்பாரு, அவருடைய பேரு உசைன். உசைன் நீங்க வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி உசைனை காமிக்கிறாங்க. உசைனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரதாப் கால் பண்ணிருப்பாரு, கால் பண்ணி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. ஆனா இந்த கான்ஸ்டபிள் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால்
கால் பண்ணா ரொம்ப நேரமா போன் போகுது, 2-3 வாட்டி கால் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஓடி வந்து போன் அட்டன் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆசிஃப் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த பிரதாப் சொல்லிட்டான் அப்படின்னும் போது சரி ஓகே அவனை போயிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுன்னு கூட பார்க்காம இவங்க டீமோட கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த ஆசிஃப் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு எழுப்பி ஸ்டேஷன் கூட்டின்னு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. மறுநாள் காலைல ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பிரதாப்பை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்னது அவனையே கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. இப்போ கிளம்பி மார்ச்சுரிக்கு போயிட்டு டெட் பாடியை பாக்குறாங்க. இவனுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு தயார் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எதையோ நோட் பண்றாங்க. இங்க என்னமோ இருக்கு பாருங்க, அதை கிளீன் பண்ணுங்க, ரத்தத்தை கிளீன் பண்ணுங்க அப்படின்னும் போது ரத்தத்தை கிளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தா இங்க அந்த ஸ்கார்பியன் டாட்டூ இருக்கு. இத பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த ஆசிஃபை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எந்த கொலையும் வேணுமுத்துக்குனே பண்ணல, என்ன கொலை பண்ண சொன்னது அந்த பிரதாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உண்மையை ஒத்துக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோயினுடைய மைண்ட் வாய்ஸ் இதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் அந்த பிரதாப்பை பார்க்க போகும்போது ஒரு போட்டோவை பார்த்து பயந்து மயக்கம்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோயின் போட்டோவை பார்த்து மயக்கம்லாம் போடல மக்களே. அந்த பிரதாப்புடைய நெஞ்சில ஒரு தேளுடைய டாட்டூ இருக்கும். அதை பார்த்து தான் ஹீரோயின் மயக்கம் போட்டிருப்பாங்க. இவனை பார்த்து ஹீரோயின் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இன்னொரு பிளாஷ்பேக், பிரதாப்புடைய அப்பா தானே நம்ம ஹீரோயினை காசு கொடுத்து வாங்கி வந்து அடைச்சு வச்சு ரேப்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஆள் அந்த விஷயத்த பண்ணவே இல்லை மக்களே. கூட இருந்த சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் பையன், நீ இந்த பொண்ணை பாத்துக்கோ அப்படின்னும் போது இவன் தான் இந்த பொண்ணை விடாம ரேப் பண்ணிருக்கான். ரேப் பண்ணும் போது அவனுடைய நெஞ்சில அந்த பச்சை இருந்திருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்து இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி இந்த பையன் கிட்ட வரும்போதும் அந்த டாட்டூவை பார்த்துருக்காங்க, டாட்டூவை பார்த்து பயந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தேளு உயிரோட வர மாதிரி ஹீரோயினுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே இந்த பையபுள்ள மேல டவுட் வந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த பையனுடைய போட்டோ அமைச்சு அப்பா கிட்ட போயிட்டு கேட்க சொல்லும் போது தான் அந்த உண்மையான அப்பா இந்த பையனுடைய போட்டோவை பார்த்தோன்னே இவன் பேரு பிரதாப் கிடையாது சங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ உண்மையான பிரதாப் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த பிரதாப் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த விஷயத்த சங்கர் பார்த்துட்டு பிரதாப்பை கொலை பண்ணிட்டு பிரதாப் அப்படின்றது என்னுடைய பேரு அப்படின்ற மாதிரி மாத்திட்டு ஆஃபனேஜுக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பான். அந்த ஆஃபனேஜுக்கு பக்கத்துல தான் இந்த ஆசிஃபை பார்த்து ஆசிஃபை கொலை பண்ண தூண்டி அதுக்கப்புறம் தான் கூடவே வச்சிருந்திருப்பான். இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் டாட்டூ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த பயபுள்ளைய பழி வாங்கணும், கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த கான்ஸ்டபிள் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் கூட இருக்கியா, அதாவது எனக்கு சப்போர்ட்டா இல்ல அவனுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்பயுமே உங்களுக்கு தான் சப்போர்ட், நான் அவங்கிட்ட இருந்து காசு வாங்குறேன், அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லாம் பண்றதுதான். ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் மூலியமா இந்த பையனுக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. கான்ஸ்டபிள் இந்த பிரதாப்புக்கு கால் பண்ணி நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா, ஆசிஃப் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆசிஃப் கிட்ட விசாரிக்கும் போது நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டான். வரும்போது 50 லட்சம் பணம் கொண்டு வா, பணத்தை கொடுத்துட்டு ஆசிஃபை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரதாப்பும் பணத்தோட ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது ஆசிஃபையும் காணும், அந்த உசைனையும் காணும். அங்க வந்தது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் வந்து உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் எதுவுமே மறக்கல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போன் எடுத்து உசைனுக்கு கால் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. இந்த விஷயம் தான் நடந்திருக்கும். இப்போ ஆசிஃபை நம்ம ஹீரோயின் எப்படா கண்டுபிடிச்சாங்க, ஆசிஃபை கடத்தி வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முன்னாடியே நம்ம ஹீரோயினுடைய டீம் ஆசிஃபை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வைக்க சொன்னதே நம்ம ஹீரோயின் தான் மக்களே. அடைச்சு வச்சது வேற யாரும் கிடையாது, அந்த கான்ஸ்டபிள் தான். இப்ப அப்படியே கடைசியா ரியல் டைம்ல இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல நம்ம ஹீரோயின் ஆஜர்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு, அதாவது இது ஒரு சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.